எல்லாருக்கும் வணக்கம். அப்பாவோட 96வது பிறந்த நாள் அன்று இன்னைக்கு அண்ணன் மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரோட தலைமையில் இது 3வது வருஷம். அதான் முதல் வருஷம் வந்தார், 2வது வருஷம் சிலையை புதுப்பிச்சார். இப்போ 3வது வருஷம் கண்காட்சியோட, வீடியோ கண்காட்சியோட, ஃபோட்டோ கண்காட்சியோட ஒரு அருமையான ஒரு சவுண்ட் அண்ட் லைட்டு சிஸ்டத்தோட இன்னைக்கு நம்ம அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து எங்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க. லட்சக்கணக்கான நடிகர்கள், நடிகர் தளத்தோட ரசிகர்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு அண்ணன் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க விழாவாக இது கொண்டாடி இருக்காங்க. அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர்களோட ஆட்சிக்கும் ஐஎன்பி மினிஸ்ட்ரி அத்தனை பேருக்கும் இவ்வளோ அருமையாக இப்படி ஒரு காட்சியை செட்டப் பண்ணதுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக, நடிகர் திலகத்தின் லட்சக்கணக்கான ரசிகர்கள் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எனிதிங் எல்ஸ்? திருச்சி சில சொல்லியிருக்கு அண்ணங்கிட்ட, அண்ணன் அணையமா இது இவ்வளோ அப்பா மேலே புரியும். ஒரு விஷயம், எந்த ஒரு படம் சாந்தி தேட்டர் ரிலீஸ் ஆனாலும் ஐயா டாக்டர் கலைஞரோட ஃபேமிலி முதல்ல சீட்டு வாங்குறவங்க 20 டிக்கெட் அவங்க தான் வாங்குவாங்க. ஸோ அந்த வகையில் அண்ணன் ஒரு பெரிய ரசிகர், அங்கே வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு பெரிய ரசிகர். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தும் போது கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சந்தோஷம் எல்லாருக்கும் வாழ்த்து. நீங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு நன்றி தம்பி. தேங்க்யூ வெரி மச். மிகச்சிறந்த நடிகர் சிவாஜி கணேசன் என்பது தமிழ்நாட்டுக்கு மிக பெருமை. நடிகர்களுக்கு என்றைக்குமே இறப்பு கிடையாது. இன்றும் சிவாஜி அவர்கள் தொலைக்காட்சி வழியாக, இன்டர்நெட் வழியாக நம்முடன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். சிவாஜியை நடிப்பை தொடாத நடிகர்களே யாருமே கிடையாது என்ற அளவுக்குத்தான் அவர் பல சாதனைகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார். என்னுடைய தந்தை திரு எஸ்வி வெங்கட்ராமன் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். நான் அவரோட ஒரு 2 படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சிவாஜி அப்படின்னு இந்த வார்த்தை, நடிப்புக்குன்னு யார் வந்தாலும் அவரை தொடாமல் அந்த நடிப்புக்கு உள்ளே போகவே முடியாது. அப்படிப்பட்டவருடைய பிறந்த நாளுக்கு மரியாதை செலுத்துவதை ஒரு தமிழ் நடிகனாக நான் மிக பெருமையாக நினைக்கின்றேன். அதை இது ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஏன்னா நாங்கள்லாம் இந்த நிலைமை அரசு கொடுத்த போது இந்த மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சொல்லி கோரிக்கை விடுத்தவர்களில் நானும் ஒருவன். அந்த மாதிரி சமயத்தில் இன்றைக்கி சிவாஜி அவர்களுடைய பிறந்த தினத்துக்கு இத்தனை ரசிகர்கள் கூட்டமாக வந்திருப்பது மிக பெருமை அளிக்கிறது. நன்றி. நடிகர் திலகம் ஆசியாவின் அற்புதமான நடிகர், செவாலியர் சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு மலரஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். ஒரு அற்புதமான நடிகர், தேசப்பற்றாளர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தவர். அவருடைய தந்தை சின்னையா மன்றாடியர் சுதந்திர போராட்ட தியாகி. பிரிட்டிஷார் காலத்தில் கைது செய்து 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர். 4 ஆண்டுகளாக சிறை தண்டனை குறைக்கப்பட்டன. அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட தலைவரின் மகனாக பிறந்தவர்தான் செவாலியர் சிவாஜி கணேசன் அவர்கள்.
அவருடைய தேசப்பற்று என்பது இந்தியாவில் நெருக்கடிகள் ஏற்பட்ட பொழுதும், சீனா இந்தியா போராகட்டும், பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியா போராகட்டும், நடிகரையெல்லாம் அழைத்து அந்த இன்டர்நேஷனல் பார்டர் என்று அழைக்கப்படும் எல்லையிலே சென்று நாடக விழாக்களை நடத்தியவர். நாடக விழாக்கள், திரைப்பட விழாக்கள் நடத்தி அதில் வரும் வசூலித்த பணத்தை இந்திய தேசத்திற்காக கொடுத்தவர். அப்படிப்பட்ட மாபெரும் தேசப்பற்றாளருடைய பிறந்த நாளில் காங்கிரஸ் பேரியக்கம் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது. திருச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலையை வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே சாலைகள் விரிவாக்கம் செய்யும் பொழுது நெடுஞ்சாலை விரிவாக்கத்தில் அந்த சிலை அகற்றப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சரிடம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கோரிக்கை வைத்தோம். அதை எங்கே முக்கியமான சந்திப்பில் வைக்க வேண்டுமோ அங்கே வைக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.